என் பேர் சம்பத்குமார். நான் வந்து உயிரூட்டல் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை மூலமாக அவங்க வந்திருக்கிறேன். இந்த அறக்கட்டளை மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து இலவசமாக நோட்டு புத்தகங்கள் எல்லாம் இலவசமாக தரத்துக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு தரோம் அப்படின்னா, எதுக்கு தரோம்? எழுதுறதுக்கு தான். என்ன எழுதுறதுக்கு? உயிரூட்டலாம். ஆமாம், நல்லா படிக்கணுங்கிற நோக்கத்துக்காக. இப்போ உங்கள் கூட படிக்கிற, இறந்த பள்ளியில் படிக்கிற எல்லாருக்குமே இது கிடச்சிருச்சா? கிடச்சிதா? இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குது. உங்கள் 30 பேரை மட்டும் ஸ்பெஷலாக தேர்வு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா? எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்படின்னா என்ன? யார் நமக்கு எழுத சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க வந்து நமக்கு தெய்வம் மாதிரி. அப்படியே நம்ம சகுந்தலா டீச்சர் வந்து நம்ம கடவுள் மாதிரி இந்த கிராமத்துக்கு கிடச்சிருக்கிறாங்க. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் அப்படின்னு ஒரு பாரதியோடைய பாட்டு இருக்குது. அப்படின்னா என்ன யாருக்கா தெரியுமா? ஆயுதம் செய்வோம். எதுக்கு? போர் பண்ணுறதுக்கு ஆயுதம் செய்வோம். என்ன ஆயுதம்? அது காகிதமாக செய்வோம். காகிதம் எதுக்கு செய்யணும்? எழுத படிக்கிறதுக்காக நம்ம செய்வோம். அப்போ நம்முடைய ஆயுதம் எது? பேனா பேப்பர் தான் நம்முடைய ஆயுதம் இல்லையா? அதுதான் அது முடிஞ்சிருக்கிறோம். நாங்கள் உயிரூட்டல் அறக்கட்டளை மூலமாக நிறைய சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு, அந்த ஆதரவற்ற மக்கள், சாலையோரத்தில் இருக்கிறவங்களுக்கு, உடல் ஊனமுற்ற மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரே ஒரு நாள் கூட இடைவிடாமல் தொடர்ந்து 100 பேருக்கு தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். என்ன கொடுத்துட்ருக்கோம்? யாருக்கு கொடுக்குறோம்? கை கால் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, அவங்களால உழைச்சி சாப்பிட முடியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, தாத்தா பாட்டிக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தேடி சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். எங்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 12 மாவட்டத்தில் கொடுக்குறோம். இந்தியாவில் 5 ஸ்டேட்டில் கொடுத்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம். கடந்த 2 ஆண்டுகளாக இலங்கையில் ஒரு 2 வருஷமா ஆதரவற்ற மக்களுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். மாணவர்களாகிய நீங்கள் இந்த வயசுலேருந்து நீங்கள் யாருக்காவது சாப்பாடு கொடுப்பீங்களா? கொடுக்க முடியுமா? முடியாது. இப்போ நாங்கள் தினம் 100 பேர் கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு சாப்பிடாம இருந்தாலும் அவனுக்கு உங்கள் சாப்பாட்டில் கொஞ்சம் கொடுக்கலாமா வேணாமா? கொடுக்கணும். சரி, மனுஷனுக்கு தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஒரு நாய்க்கோ பூனைக்கோ இல்லை ஒரு கைப்பிடி சக்கரை ஒரு எறும்புக்கு வச்சிங்கன்னா கூட அது சாப்பாடு ஒரு உதவி பண்ண மாதிரி ஒருத்தருக்கு. நம்ம இன்னிலேருந்து அந்த முயற்சி எடுத்துக்கலாமா? அப்படி ஒரு உதவி பண்ணலாமா நம்ம எல்லாருமே சேர்ந்து? சரி, அப்படி என்னால் அந்த ஹெல்ப்பை பண்ண முடியலன்னா, உங்களுக்கு கையில் சாப்பாடு கொடுக்க முடியலன்னா, அவங்க கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அதெல்லாம் 4 வார்த்தை பேசணும். பேசுவீங்களா? பேசுவோம்ல? சரி, அப்படி பேசவே முடியல உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படின்னா கூட அவங்களுக்காக நீங்கள் மனசில் குட்டி பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஐயோ, அவனை பாவம், நல்லா இருக்கலாம், உடம்பு சரியாயிடணும்னு சொல்லணும். அதுவும் முடியலையா, யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் அமைதியாக இருக்கணும். இதை நம்ம கற்றுக்கணும். ஒழுக்க வழக்கங்களை கற்றுக்கணும், ஒழுக்க பழக்கங்களை கற்றுக்கணும். இப்போ நோட்டு புத்தகங்களை இலவசமாக கொடுக்கலாம். இது வந்து நாங்கள் எங்கள் அறக்கட்டளை மூலமாக நோட்டு மட்டும்தான் கொடுக்குறோம். உங்களுக்கு பென்னு, பென்சில் எல்லாமே சாக்லேட்ஸ் உட்பட நம்ம சகுந்தலா டீச்சரும் அவங்க வீட்டுக்காரர் சந்திரசேகர் அவர்கள் தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம சார்பாக ஒரு பெரிய கைத்தட்டல் தட்டாம ரொம்ப நன்றி. இப்போ ஒவ்வொருத்தராக வந்து நோட்டு புத்தகங்களை கிளாப் பண்ணு.